5 children, this is your English class. So children, last English class we started the grammar part, pronoun, and we have seen the first 3 types of pronoun. Am I right? So what are the 3 types? Personal pronoun, demonstrative pronoun, and then interrogative pronoun. இன்னைக்கு page number 57, reflexive pronoun. First one என்னதுப்பா? Reflexive pronoun and emphatic pronoun. So இது வந்து 4th and 5th type. Reflexive pronouns and emphatic pronouns ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா அந்த ப்ரொனவுனை அந்த சென்டென்ஸ்ல எந்த பொசிஷன்ல யூஸ் பண்றீங்க, எந்த பிளேஸ்ல யூஸ் பண்றீங்கங்கறத வச்சு அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா எம்ஃபாட்டிக் ப்ரொனவுனா அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஓகேவா? ரைட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், புரியும். Reflexive pronouns are used when the object of the verb is also the subject of the verb. So அந்த ஆக்ஷனை பண்ற அந்த சப்ஜெக்டும் ஓகே அதோட ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் 3 இருக்கும். ஓகே, இதுல சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆளை பத்தினதா இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I helped myself. எனக்கு நானே என்ன பண்ணிக்கிட்டேன்? ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். சோ இங்க ஐங்கிறதும் நான் தான், myself எனக்கு நானே, நானேன்னு சொல்லும் போது அதுவும் நான் தான். இப்படி இந்த நவுனை, இந்த myself அப்படிங்கிற வேர்டு நவுனை என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால இந்த myself அப்படிங்கிற வேர்டு தான் என்னதுப்பா? ரிஃப்ளெக்சிவ் pronoun. Then they hurt themselves. They hurt themselves. அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க? காயப்படுத்திக்கிட்டாங்க. இங்க தேங்கிறது அவங்க தான், themselvesங்கிறது அவங்களையே. சோ ரெண்டுமே they themselves ரெண்டுமே ஒரே குரூப்பை பத்தி தான் பேசுது அப்படின்னு சொல்லும் போது இந்த themselves they என்ன பண்ணுது? ரெஃப்ளெக்ட் பண்றதுனால themselves அப்படிங்கிற வேர்டு ரெஃப்ளெக்டிவ் pronoun. ஓகே சில்ட்ரன். சோ myself, ourselves இதெல்லாம் மத்த ரிஃப்ளெக்டிவ் pronouns. இத பாத்துக்கோங்க. myself, ourselves ஓகே இதெல்லாம் ப்ளூரலுக்கு. ourselves, yourselves, yourself, himself, herself, itself and themselves இது எல்லாமே reflexive pronouns. இது எல்லாமே என்னதுப்பா? reflexive pronouns. Right. An emphatic pronoun is used with a noun or pronoun to draw attention or just to emphasize. அதாவது இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் சேம் தான். ஆனா எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்து டு டிரா அட்டென்ஷன். சோ ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களோட அட்டென்ஷன், அந்த கவனத்தை நீங்க திருப்பணுங்கிறதுக்காகவும், இல்ல ஏதோ ஒரு அந்த சப்ஜெக்டை ஹைலைட் பண்ணி காமிக்கணும், உயர்த்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ற ப்ரொனவுன் தான் என்னது? எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். I myself solved the problem. இங்கே என்ன நானே நான் என்ன பண்ணணும்? பெருமைப்படுத்தி சொல்லணும். I solved the problem myself அப்படின்னு சொன்னா அது சிம்பிளா இருக்கும். I solved the problem myself அப்படின்னு சொன்னா அங்க myselfங்கிறது வந்து reflexive pronoun. அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அந்த ப்ராப்ளம் நான் தான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இங்க I myself solve the problem அப்படின்னு சொல்லும் போது அந்த நான் ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்? என்ன நானே உயர்த்திக்கிறதுக்காக, பெருமைப்படுத்திக்கிறதுக்காக, ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த myself யூஸ் பண்றேனா, அதனால இந்த myself இங்க என்ன pronoun? emphatic pronoun. ஓகேவா சில்ட்ரன்? myselfங்கிற வேர்டு ரிஃப்ளெக்சிவ்லயும் வரும், ஆனா எதுலயும் வரும்? எம்ஃபாட்டிக்லயும் வரும். ஆனா அங்க I solved the sum myself பின்னாடி வரும் reflexive pronounல. இங்க நவுனுக்கு பக்கத்திலேயே வரும்போது அது என்ன pronoun? emphatic pronoun. ஓகேவா சில்ட்ரன்? ரைட். reflexive and emphatic pronouns always end in self or selves. இந்த reflexive pronounum emphatic pronounum எப்பவுமே selves அப்படிங்கிற வேர்ட்ஸை வச்சு என்ன செய்யும்? முடியும். ரைட். இங்க first person, second person, third person குரிய singular and pluralல reflexive pronoun எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. first person இருக்கிற போது I அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவேனா, அதுக்குரிய reflexive pronoun என்ன? myself. you அதுக்குரிய reflexive pronoun yourself. he, she, it இதுக்குள்ள உரிய reflexive pronoun himself, herself, itself. ஓகே, இது ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா we. we உரிய reflexive pronoun ourselves. இந்த எக்ஸாம்பிள் வச்சு we சொல்லி பார்ப்போமா? we solve the problem
ourselves. நாங்களாவே என்ன பண்ணிக்கிட்டோம், ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டோம். You yourselves, they themselves. சோ இதெல்லாம் கொடுத்திருக்க அந்த சிங்குலர் ப்ளூரல் நவுனுக்குரிய ப்ரொனவுனுக்குரிய என்னதுப்பா, ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் possessive pronoun. possessive pronouns show ownership. so possessive அப்படின்னா என்னது, ஒருத்தவங்களுக்கு சொந்தமான அந்த ஆப்ஜெக்ட பத்தி பேசும்போது அதுதான் என்னது, possessive. so possessive pronounsங்கிறது it shows ownership. here pronounல possessive சொல்லும்போது we don't use apostrophe. நம்ம எப்பவுமே மேல ஒரு apostrophe போட்டு தானே ownership சொந்தமான பொருளை சொல்லும் போது எழுதுவோம் இல்லையா. my brother's pen, this is my brother's பென் அப்படின்னு சொல்லும் போது பிரதருக்கும் அந்த எஸ்ஸுக்கும் நடுவுல மேல ஒரு குட்டி என்ன போடுவீங்க, அப்பாஸ்ட்ரஃபி போடுவீங்க. ஆனா ப்ரொனவுன்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறது கிடையாது, அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ண போறது கிடையாது. the possessive pronouns are, இதெல்லாம் தான் possessive pronouns. mine, his, theirs, ours, yours and hers. ஓகே, இந்த எக்ஸாம்பிள ரீட் பண்ணி பாருங்க. the book belongs to me, இது என்னோட புக் அப்படின்னு சொல்றத நான் எப்படி possessive pronoun யூஸ் பண்ணி சொல்லுவேன், the book is mine. ஓகே, இந்த சென்டென்ஸ் தான் இப்படி என்ன பண்றோம், ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறோம். ஓகே, கரெக்ட் பண்ணி ரீரைட் பண்ணி எழுதுறோம். the book belongs to me, இதுக்கும் சேம் மீனிங் தான். ஆனா இதுல என்ன கிடையாது, possessive pronoun கிடையாது. இங்க possessive pronoun யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ணிருக்கோம். the book belongs to me அப்படின்னா அது எப்படி சொல்லலாம், the book is mine அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. the bike belongs to you அப்படின்னா the bike is yours. okay, the red handbag belongs to her அப்படின்னா the red handbag is hers. okay, இந்த belongs to அப்படிங்கிறதுக்கு பதிலா அங்க என்ன யூஸ் பண்ணணும், verb is, ஆர் அது ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணலாம். தென் இங்க வர்ற இந்த வேர்ட்ஸ், இந்த ப்ரொனவுனுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், பொசசிவ் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்றோம். the hotel belongs to them, the hotel is theirs. them எப்படி மாறுது, theirs. the house belongs to us, the house is ours. so us எப்படி மாறுது, oursனு மாறுது. the laptop belongs to him, him என்னன்னு மாறுது, hisன்னு மாறுது. the laptop is his மாறுது. ஓகே, சோ இங்க belongs to எடுத்துட்டு நம்ம என்ன போடணும், அந்த ஹெல்பிங் வெர்பு போடணும். இஸ்னா இஸ் போடணும், ப்ளூரலா இருந்தா ஆர் போடணும். தென் இங்க இருக்கிற இந்த ப்ரொனவுன் எல்லாம் இந்த மாதிரி பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வச்சு என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ரைட். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்லயும் என்ன சொல்றாங்க, சிங்குலர் ப்ளூரல் சொல்றாங்க. அதே ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தா மைன், நான் அப்படி சொன்னேன் இல்லையா, அதே இது ப்ளூரல்ல என்ன சொல்லணும், அவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் பர்சன்ல சிங்குலர்ல யோர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த யூ யோர்ஸ் இது எல்லாமே சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் சேமா தான் இருக்கும். தேர்ட் பர்சன்ல ஹிஸ் ஹெர்ஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியா சொல்றோம்ல, அது பாய் கேர்ள் அப்படிங்கறத வச்சு அதே இது ப்ளூரல்ல சொல்லும் போது theirs. ஓகே, காமனா என்ன சொல்லிரணும், theirs அப்படின்னு சொல்லிரணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, நம்ம இன்ட்ராகேட்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ல எல்லாம் பார்த்தோமா, அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் ப்ரொனவுன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்க்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். a possessive adjective is always used with a noun. ஓகே, அட்ஜெக்டிவ் அப்படினாலே அது நவுன் கூட இருக்கும், நவுனுக்கு முன்னாடி இருக்கும். my dress is in the cupboard. ஓகே, அப்போ ட்ரெஸ்ங்கிறதே இங்க நவுன், அதுக்கு முன்னாடி my dress, அப்ப அந்த ஓனர்ஷிப்பை குறிக்கிற அந்த my அப்படிங்கிற அந்த வேர்ட் நவுனுக்கு முன்னாடி இருக்கா, அப்போ இந்த myங்கிறது என்னதுப்பா, possessive adjective. இது possessive pronoun comes after noun, நவுனுக்கு அடுத்து வருமா, அதாவது verb-க்குலாம் அடுத்து வரும். the dress is mine. okay, the dress is mine. இங்க dressங்கிறத noun, isங்கிறது verb, அதுக்கு அப்புறம் தான் mine அப்படிங்கிற அந்த ஓனர்ஷிப்பை டினோட் பண்ற possessive word வந்திருக்கு. அப்போ இங்க mineங்கிறது என்னது, possessive pronoun. okay, so அது இருக்கிற பிளேஸை வச்சு அது possessive adjective-ஆ possessive pronoun-ஆங்கிறத என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஓகேவா சில்ட்ரன்? so possessive pronoun, possessive adjective ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை பாருங்க. ப்ரொனவுன்ல நம்ம மைன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், அதாவது இது இந்த சைடு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நவுனுக்கு வேர்புக்கு அடுத்து வர்றது. அட்ஜெக்டிவ்ல இருக்கிற வேர்ட் எல்லாமே நவுன் கூட யூஸ் பண்றது, நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்றது. மைன், மை. ஓகே, தென் மை ட்ரெஸ், this dress is mine பார்த்தோமா. அதே மாதிரி அவர்ஸ், அவர், yours, your, his, அது ரெண்டும் சேம் தான். அதே மாதிரி hers, her,
theirs, their. ஓகேவா children? So அது இருக்கிற பொசிஷனை வச்சு அது possessive adjective possessive pronoun என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும். ரைட். A pronoun must agree in number and gender. ஓகே, நம்பர் அதாவது சிங்குலர் ப்ளூரலை வச்சு, ஜெண்டர் அது மாஸ்குலினா ஃபெமினைனா நியூட்டரா இல்ல காமனா அப்படிங்கறத வச்சு நம்ம யூஸ் பண்ற pronoun டிஃபர் ஆகும். ஓகேவா சில்ட்ரன்? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I did not buy the dress because it was expensive. I did not buy the dress. Dress நான் வாங்கல, ஏன்? Because it was expensive. So இங்க dressங்கிறது சிங்குலர், அது என்ன ஜெண்டர்? நியூட்டர் ஜெண்டர். அதனால இங்க என்ன யூஸ் பண்றோம்? இட் யூஸ் பண்றோம். இங்க I did not buy the dresses because they were expensive. இங்க dresses அப்படிங்கிறது என்னதுப்பா? ப்ளூரல். dresses ப்ளூரல், ஆனா நியூட்டர் ஜெண்டர். அதனால இங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? they were expensive. இந்த தேங்கிற வேர்டு நியூட்டர் ஜெண்டருக்கும் அதே தான் வரும். லைக் பீப்புளா இருந்தாலும் தே தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க ட்ரெஸ்ஸஸ்ங்கிறது ப்ளூரல்னு இருக்கிறதுனால இங்க என்ன பண்றோம்? தே யூஸ் பண்றோம். The teacher is happy with Neetu because she is good in studies. இங்க நீத்துங்கிறது ஒரு சிங்குலர் ஃபெமினைன் ஜெண்டர், அதனால இங்க she. அதே மாதிரி the teacher is happy with Tarun because he is good in studies. இங்க தருண்ங்கிறது என்னதுப்பா? சிங்குலர் masculine gender, அதனால இங்க என்ன யூஸ் பண்றோம்? he. The students of class 5 are good in studies and the teacher prizes them. இங்க the students அப்படிங்கிறது என்ன ஜெண்டர்? காமன் ஜெண்டர். ஓகே, நிறைய பேரை சொல்றோம். சோ இங்க அது என்னதுப்பா? ப்ளூரல் கூட, அதனால இங்க என்ன யூஸ் பண்றோம்? them யூஸ் பண்றோம். சோ இதெல்லாமே பிராக்டிஸ்ல வர்றதா. நீங்க இங்கிலீஷ்ல பேச 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 pronounங்கிறது பிராக்டிஸ்ல வர்றதா. இது படிச்சு மனப்பாடம் பண்ற விஷயம் கிடையாது. ஓகே சில்ட்ரன், ரைட். இங்க பாருங்க, me and I குறிய கரெக்ட் யூசேஜ். நிறைய இடங்கள்ல நம்ம மீயும் ஐயையும் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ராதா அண்ட் மீ ஆர் கோயிங் டு த மார்க்கெட். இங்க மீயா ஐ வருமா அப்படிங்கறதுல கன்ஃபியூஷன். ராதாவும் நானும் மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தமிழ்ல ராதாவும் நானும் மார்க்கெட்டுக்கு போறோம். இத நான் என்ன பண்றேன்? 2 சென்டென்ஸா டிவைட் பண்றேன். ராதா மார்க்கெட்டுக்கு போறா, நானும் மார்க்கெட்டுக்கு போறேன். சோ ராதா இஸ் கோயிங் டு த மார்க்கெட். நெக்ஸ்ட் நான் சொல்லும் போது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஐ. நான் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க என்ன சொல்லுவீங்க? ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் தான் சொல்லுவீங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்ல ராதா அண்ட் மீ வரக்கூடாது. ராதா அண்ட் ஐ ஆர் கோயிங் டு த மார்க்கெட். சோ அந்த சென்டென்ஸை டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு மீனிங் புரியும். ராதா மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கா, நானும் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போ நான் சொல்லும் போது அங்க ஐ தான் யூஸ் பண்ணணும், மீ யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், மதர் ஆஸ்க்ட் சோனம் அண்ட் ஐ டு பிரிங் ஃபிளவர்ஸ். அம்மா இங்க ஐங்கிறது ராங் யூசேஜ். ஓகேவா? அம்மா சோனமையும் எண்ணெயவும், ஓகே, எண்ணெயவும் என்ன பண்ண சொன்னாங்க? ஃபிளவர்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. சோ இந்த சென்டென்ஸை ரெண்டா டிவைட் பண்ணுங்க. மதர் ஆஸ்க்ட் சோனம் டு பிரிங் ஃபிளவர்ஸ். சோனம ஃபிளவர்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. தென் மதர் ஆஸ்க்ட் என்ன கொண்டு வர சொன்னாங்க. ஓகே, என்னையும் என்ன கொண்டு வர சொன்னாங்க? ஃபிளவர்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. சோ என்ன கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும் போது மதர் ஆஸ்க்ட் மீ டு பிரிங் ஃபிளவர்ஸ். அங்க மதர் ஆஸ்க்ட் ஐ அப்படின்னு வராது இல்லையா? மதர் ஆஸ்க்ட் மீ தான் கரெக்ட் யூசேஜ். சோ மதர் ஆஸ்க்ட் சோனம் அண்ட் மீ டு பிரிங் ஃபிளவர்ஸ். சோ அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி என்ன பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணுமா, மீ யூஸ் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், சோ இன்னைக்கு பார்த்த கிராமர் பார்ட்ல அந்த 3 கிராமர் பார்ட்ஸ்ல இருக்கிற எக்ஸசைஸ் என்ன பண்ணுங்க? உங்களோட கிராமர் புக்ல பென்சில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. Will meet you in the next class. Take care. Bye.